Hi guys, welcome to Asian Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 ஃபைனல் பார்ட் தான் கைஸ். ஃபோர்த் பார்ட். அது மட்டும் இல்லாமல் இதான் கைஸ் நம்ம எண்டிங்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே என்ன கைஸ் லோட் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது. நெட்ஸு வந்துச்சு கைஸ். எதனா இப்போ இங்கே ஒரு சின்ன பசில் கைஸ் நாங்கள் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் எப்படி பண்ணணும்னு. எப்படி ஜம்ப் போட்டுக்கணும் கைஸ். போட்டுக்கிட்டு அப்படியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க. இல்லை கைஸ் அப்படியே பண்ணக்கூடாது. ஏதோ பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில கைஸ். லைட்டாக மறந்துடுச்சே. இருங்க. இப்படி கையை எடுத்துட்டாலும் அந்த மாதிரி வரலையே கைஸ். இப்போ என்ன பண்ணணும்? இருங்க இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஓகே இது ஓப்பன் ஆகுது. இருங்க இதுக்குள்ளே தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க காய்ஸ் இது நமக்கு தெரில, கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. இதோ இதில் கை வைக்கக்கூடாது காய்ஸ். அந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதுல கை வைக்கக்கூடாது காய்ஸ். இதோ இதில் மட்டும் தான் கை வைக்கணும். இதோ இதில் கை வச்சுட்டா இப்போ இது ஓப்பன் ஆகுதில்ல காய்ஸ். இந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தாண்டி போகணும். வந்தாச்சா காய்ஸ். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் டக்குன்னு அதில் கிளிக் பண்ணுறா. ஓகே கைஸ் இப்போ கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இந்த டோர் ஓப்பன் ஆகும், 2 டோரு. இப்போ நம்ம இங்கே எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணணும் கைஸ். ஓகே இருங்க சுற்றுவோம். சுற்றுடா. இதில் சுற்றிடுவோம் கைஸ். இதில் சுற்றிட்டு இப்படி வந்துட்டு அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிச்சு. ஓகே அந்த சைடு இது கண்டுட்டு போகுது. அந்த சைடு ஆனால் மூடி இருக்குது கைஸ். இருங்க பூந்து போக முடியுதா? இருங்க இந்த சைடா இந்த சைடு தான் நினைக்கிறேன். இருங்க அந்த சைடு. இருங்க இது வந்த வழி காய்ஸ். இது வேறு வழி காய்ஸ். இது வந்த வழி. உள்ளேயும் போக முடியலையே காய்ஸ். என்ன பண்ணணும்? அவ்வளோ வந்த வழியிலே போகணுமோ? ஓ காய்ஸ் இது அந்த சீனு காய்ஸ். இருங்க பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குதா? அச்சிச்சோ சவுண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சி வச்சுப்போம் கைஸ். அது அப்படின்னு சேஸ் பண்ணிட்டு வரும் கைஸ். மாமி லாங் லெக்ஸ் ஃபைனல் ஹைட் அண்ட் சீக் கேம் கைஸ். ஓகே நான் உன்னை ப்ளே பண்ண சொன்ன ஒழுங்கா, ஆனால் நீ சீட் பண்ணிட்ட. எனக்கு சீட்டர்ஸே பிடிக்காது. ஆனால் இப்போ நம்ம கடைசியாக ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லுது. அதோட பேர் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஓப்பன் பண்ணுங்கடா. 10 9 8 7 6 4 3 2 நான் கைஸ் 1 சொல்லவே இல்லை. தூரமாக இருந்ததுனால கேட்கலையா இல்லை வேணே பண்ணுறானுங்களா தெரியலையே கைஸ். சரி வாங்க நம்ம போவோம். ஓகே இதுக்குள்ளே பூந்து போடா போடா. ஓகே கைஸ் நான் தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இந்த சைடு இல்லை இப்படி போய்க்கணும். இந்த பைப் இருக்கு நேரம். போடா மாட்டிக்கிட்டாங்க கைஸ். எவ்வளோங்க போடா சந்துக்குள்ளே கூட பூந்து போக மாட்டேங்கிறீடா. இந்த வழி தான் கைஸ் போகணும். அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் கைஸ். அது மூலமாக வந்துடலாம். இப்போ நம்ம இதில் பூந்து போகிறோம் கைஸ். இதில் தானே ஃபைனல் சேஸ் பண்ணுவோம். இல்லை கைஸ் இதில் இல்லை கைஸ், வேறு இடம் நினைக்கிறேன் கைஸ். ஓகே இப்போ அடுத்து எங்கடா? இங்கே போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே டக்குன்னு லிவர் அழுத்துடா. ஓகே அழுத்தியாச்சு கைஸ். இதில் தானே பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1ல் ஹக்கி வைக்கணும். நம்மளை செம்மையாக பயங்கரமான ஒரு சேஸ் வரணும்ல கைஸ். இதில் தான் நினைக்கிறேன். இருங்க கீழே போய்ப்போம். கீழே வந்தாச்சு. கால் உடஞ்சிருக்கும். உடையில இருங்க ஏதோ இருக்குது. லிவர் அமுக்கி விடுவோம். ஆச்சு கைஸ் வரல. சரி இந்த சைடு வழி இருக்கும், இந்த சைடு போவோம். ஓகே நேராக ஒரு வழி தெரிஞ்சு வாங்க போவோம். ஸ்டாஃப் ஒன்லி. நம்மளும் இங்கே ஒரு எம்ப்ளாய் தான் கைஸ். மம்மி லாங் லெக்ஸ் வாயாலே நான் சொன்னிச்சு மம்மி லாங் லெக்ஸே நீ இங்கே வேலை செஞ்சுருக்க அப்படின்னு. ஸோ நம்ம இதுக்குள்ளே வரலாம் கைஸ். இருங்க ஏதோ ஒயர்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் கேம் ப்ளே பார்த்த மாதிரி அதே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் போல். வாங்க அதே தான் கைஸ் நான் பார்த்த மாதிரி. செகண்டு ப்ளூ, ஃபஸ்ட்டு ரெட்டு, தேர்டு க்ரீனு, ஃபோர்த்து எல்லோ. அதில் பார்த்த மாதிரி தான் கைஸ். ஃபஸ்ட்டு இருங்க ரெட்டு. ஓகே கைஸ் அடுத்து செகண்ட் ப்ளூ, தேர்டு க்ரீன், லாஸ்ட்டாக எல்லோ கைஸ். கிளிக்கா ஒழுங்க
லிவர் கீழே தள்ளியாச்சு காய்ஸ், கீழே தள்ளியாச்சு. வாங்க இதே இடத்துல இதே மாதிரி இடத்துல தானே காய்ஸ் இருங்க. இப்போ அதை நம்மளை துரத்தணும்னு நினைக்கிறேன். இல்லை தான் மேலே போய் ஒழிஞ்சிக்கணும். ஏற்கனவே பார்த்துட்டேன் கைஸ், பார்த்துட்டேன். இப்போ மம்மி லாங் லெக்ஸ் துரத்தும். வந்துடுச்சு. ஓகே ஓகே போடா. மேலே போய் கையை வச்சு மேலே போய்க்கோ. ஓகே கைஸ், என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட் கைஸ், இந்த மேலே வந்து லைட்டு நமக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்லை அந்த லைட் கையில் வந்து வருமானு தெரியல கைஸ். அந்த லைட்டு வரதை வச்சு மம்மி லாங் லெக்ஸ் நம்ம மேலே இருக்கணும் கண்டுபிடிக்காத கைஸ். மியூசிக் லைட்டாக எனக்கு கேட்குது, அதனால தான் நான் இன்னும் கீழே போகாமல் இருக்கேன் கைஸ். இதுங்க குறையிற மாதிரி இருக்குது. இருங்க எதுக்கோ கொஞ்சம் நின்று பார்ப்போம். மாப் என்டர்டெயின்மெண்ட்டு நம்மளால் நம்ப முடியாது. ஓகே கைஸ், வந்தாச்சு. மியூசிக் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அந்த வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஓகே போடா. இது என்ன கைஸ் சைடில் ஏதோ நீட்டிகிட்ருக்கு கைஸ், அது என்னன்னு தெரியலையே கைஸ். கொஞ்சம் மியூசிக்கையும் அப்புறம் சவுண்டையும் குறைச்சி வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா அது மம்மி லாங் லெக்ஸ் துரத்துறப்போ அப்பா அவ்வளோ சவுண்டு கைஸ். உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகுமா என்னன்னு தெரில. இருங்க, இது ஒரு கியர் இருக்குல்ல கைஸ், இதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோமா? எடுத்துக்கிட்டு மேலே வந்துக்கணும் கைஸ். வந்துட்டு இந்த இடத்துல வைக்கணும். வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் கைஸ். க்ளோஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இதை எடுக்கணும் கைஸ். இந்த கையை வைக்கணும் கைஸ். இருங்க, லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் பிரைட்னஸை குறைச்சி மீடியமாக வச்சுப்போம். சின்ன பையனை மட்டும் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கையை எடுத்தாச்சு. இப்போ இந்த கையை நம்ம இங்கே வைக்கணும். வச்சுட்டோம் கைஸ். இப்போ உள்ள நெருப்பு தக்கச்சும்னு எரியும் கைஸ். இப்போ நம்ம அது வழியாக தான் போகணும் கைஸ். இது வழியாக அப்படியே அது மம்மி லாங் லெக்ஸ்லேருந்து துரத்து நம்ம இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும். அதான் இங்கே விஷயமே. இது என்னது கைஸ்? சரி ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம பாட்டுக்கு அவ்வளோதான் போல் முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓப்பன். நம்ம தப்பிக்கிறதுக்கு 2 கதவையும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் கைஸ். எனக்கு என்ன டவுட்னா கைஸ், இப்போ நம்ம கடைசியில் போய் ஒரு லிவர் அமுக்குவோம் கைஸ். அந்த லிவர் எதுக்கு அமுக்குறோன்னே தெரியாது கைஸ். இந்த லிவர் இல்லை கைஸ், இது இல்லை, இதுதான் கைஸ். கைஸ் திறக்கல. ரீட்ரை பண்ணுவோம் கைஸ். அமுத்தி வைக்கணும் போல் கைஸ், அப்போ தான் கேர்லாம் நல்லா சுற்றும் போல். ஓகே கைஸ், ரெடியாக இருந்துக்கணும். மடியோ துரத்துது அத்தடியோ துரத்துது கைஸ். துரத்துது மம்மி, வேணாம் மம்மி, விட்டுரு மம்மி. அத்தடியோ துரத்துது கைஸ். போய் ஒழிஞ்சிக்கோ. டக்குன்னு மூடுறா. மூடி தொலைடா. ஏன் பண்ண வர டைம் இல்லை. ஏன் சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ். முடிஞ்சிருச்சு. என் சொல்லி முடிஞ்சிருச்சு கைஸ். சொல்லி முடிஞ்சிருச்சா கைஸ்? முடியலை. நம்ம சொல்லி முடியல கைஸ். அதை சுற்றி பார்த்துட்டு போயிடுச்சு கைஸ் மம்மி. இப்போ அவள் போயிடுச்சு என்னன்னு தெரியல. மியூசிக் லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வெளியே போகணும், நமக்கு ஏன் வம்பு. ஓகே, மியூசிக் டக்குன்னு ஃபுல்லாக குறைங்களேண்டா. ஓகே இருங்க, லைட்டாக மியூசிக் கேட்டுனே இருக்குது கைஸ். அதான் அப்படியே அசையிற மரம் கைஸ், மாற்றி சொல்லிட்டேன். இருங்க, இப்போ போகலாமா? சரி வாங்க போவோம். ஓகே, திறந்துட்டாங்க கைஸ். திறந்துருச்சு. வாங்க நம்ம போவோம். எதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். ஓகே, இந்த வழியாக தான் இப்போ நம்ம போகணும். இந்த வழியெலாம் வெப் ஆகிடும் கைஸ். இப்போ இந்த இடத்துல வெப்பு போயிடும், மற்ற இடம் ஃபுல்லாக வெப் வந்துடும் கைஸ். நான் சொல்லலை கைஸ் எந்த லிவர்னா, இந்த லிவர் தான் கைஸ். இது எதுக்கு இழுக்கணும்னு தெரியாது கைஸ், ஆனால் இழுக்கணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். சேஸ் செம்மையாக அந்த வாய்ஸ் கேட்குது கைஸ். மியூசிக் ஓடுது. ஆன்னு கத்திட்டு வருது கைஸ் மம்மி லாங் லெக்ஸு. இப்போ நம்ம யூட்டன் போட்டுன்னு போகணும் கைஸ். அவனு சொல்கிறேன் கைஸ், நிஜமாக இந்த இடத்துல விளையாடுறப்போ கண்ணே தெரில கைஸ். ஏதோ ஏற்கனவே விளாண்டதை வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா விளாண்டுறோம் கைஸ். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஏற்கனவே பார்த்து வச்சு ஒரு ஃப்ளூக்கில் அப்படியே வந்துட்டேன் கைஸ். இப்போ இந்த இடத்துல மேலே போய்க்கணும். ஏதாச்சும் இப்போ டக்குன்னு இந்த இடத்துக்கு போங்க. ஓகே, டக்குன்னு ஏன் போட்டுறா. ஓகேடா, வந்துட்டோம் கைஸ். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், கிட்ட வந்துட்டோம் கைஸ். எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கைஸ். எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கைஸ். எண்டிங்கே வந்துடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். அங்கே ஒரு ப்ளூ கலர் ஹேண்ட் இருக்கும் கைஸ், அது மட்டும் வைக்கணும். ஆனால் யூடியூப்பில் பார்த்த மாதிரி அங்கே மம்மி லாங் லெக்ஸோட ஃபோட்டோவே இல்லையே கைஸ். டக்குன்னு ஏன் பண்ணி வைடா, மம்மி லாங் லெக்ஸ் வந்துட போகுது. வைடா. அச்சிச்சோ வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதுக்கிட்ட கொஞ்சம் பின்னாடி நினைப்பா. திறந்து விடுங்கடா. வருது கைஸ். திறக்க முடியுது கைஸ். இந்நேரத்தில் பார்த்தா கோளாறு பண்ணுவியா? போய் தொலைடா. வந்துட்டோம் கைஸ். மாட்டிக்கிட்டோமே. இருங்க, அதை இழுத்து விட்ருவோம் லிவர். என்ன கைஸ் இன்னமும் வரல.
அவ்வளோ வேகமாக வந்துடுச்சு மாமி. இப்போ தான் வந்து மாட்டிக்குது. மாமிக்கு இது தேவை தான் கைஸ், நல்ல உனக்கு தேவை தான். சரி விடுங்க. அது நீ என்ன பண்ணியிருக்க? அவன் அவனோட பார்ட் ஆக்கிடுவான் என்ன. உன்னால் இது பண்ண முடியாது, எனக்கு இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கதறாங்க மாமி. அம்மா கதறாதீங்கம்மா, கத்தாதீங்கம்மா ஆன்னு. ஓகே, இதெல்லாம் மம்மிக்கு தேவைதான் கைஸ், எங்கள் மம்மிக்கு இல்லை. இந்த மம்மி லாங் லெக் மட்டும் இல்லை கைஸ், லாங் கையும் தான் தேவை தான். இப்போ ப்ரோட்டோடைப்பை வந்து மம்மி லாங் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதாவது அவன் வந்து அவனோட பார்ட் ஆகிடுவான் என்னன்னு சொன்னாங்க மாமி சொன்னிச்சில்ல கைஸ். அது வந்து ப்ரோட்டோடைப் தான். ப்ரோட்டோடைப் யாருன்னு சாப்டர் 5 வரப்போகிற சாப்டர் 5 தான் நமக்கு தெரியும். இதில் போக முடியாது போல் கைஸ். இப்போ மேலே போயிட்டு ஒரு சின்ன பசில் கைஸ். இப்போ நம்ம ட்ரெயினில் இருந்து தப்பிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்ன வயசு லைட்டாக லேக் ஆகுது, போயிடுச்சு போல் லேகு. இந்த கேமில் நம்ம தப்பிக்க முடியாது. பிளாட் ட்விஸ்ட்டை உடச்சிட்டேன், ஏன்னா சாப்டர் 5 ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல கைஸ். அதனால் இந்த கேமில் இப்போ நம்மளால் தப்பிக்கவே முடியாது. சாப்டர் 2ல் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான். ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு கைஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக சொன்னேன். இதோ கேம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இல்லை கைஸ். இப்போ பாப்பி இங்கே இருக்கும், அதுக்கு தான் நம்ம கோடு வாங்கணும். எங்கே இருக்கணும் கைஸ்? இங்கே அசை எப்படி அப்படியே என்னாச்சும் பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க கைஸ். ஓகே, நீ அவளை கொன்னுட்டியா அப்படின்னு பாப்பி கேட்குது. நல்லது அப்படின்னு சொல்லுது, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது பாப்பி. அது எதாவது பண்ணிட்டு போகுது கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த லிவரை இழுத்து விடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இழுத்து விடணும். ஓகே வாங்க போவோம், வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம். ஸோ ஒழுங்காக சொல்கிறேன்னு தெரில கைஸ், தெரில. சரி வாங்க. என்னது க்ரீன் கலர் ஹேண்டு கைஸ், லைட்டாக வாயோட ரீச் மன்னிச்சிக்கோங்க. ஓகே கைஸ், திறந்து விட்டாச்சு. ஓகே, அதில் லைட்டாக பெருசாகவும் நான் கட் பண்ணிவிட்டு எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன் கைஸ். தப்பு இருங்க. இப்போ நான் கொடுக்குற அந்த கலர் ஆர்டரை வச்சு நீங்கள் கொடுத்துருங்க கைஸ். அது இந்த மாதிரி எப்படி கொண்டு வரதுன்னா, நம்ம மம்மியில் அவங்கள பிக்சர்லாம் சைடில் உள்ளதை வச்சு எப்படி சொல்ல ரீசைக்கிள் அந்த இது மாதிரி இருக்குல்ல கைஸ், அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கைஸ். அடுத்து கீழே உள்ள ஒரு கலர் ரெயின்போ இது மாதிரி இருக்குல்ல கைஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம் கைஸ். கலரை மாற்றி நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணும் கைஸ். அவ்வளோதான், நான் கொடுத்த கலரை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம், அங்கே போவோம். ஹாரன் அடிக்க முடியுது கைஸ். சூச்சு சொன்ன பிறகு தான் கைஸ் ஞாபகம் வருது, சூச்சு சார்லஸ். அந்த கேம் தான் கைஸ் மொபைலுக்கு வந்திருந்தாலும் நல்லாயிருக்கும், வரல. சரி விடுங்க, அங்கே போவோம். சூப்பர் கைஸ் ட்ரெயினில் போகிறது. ஓகே, சிக்கு புக்கு ரயிலே. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, அது ஒன்று மட்டும் தான் கைஸ் தெரியும், வேறு எதுவும் தெரியாது கைஸ். சரி வாங்க போவோம். கைஸ் நேராக ஏதோ லைட் தெரியுது. ஓகே வாங்க போவோம். நான் ரொம்ப பயந்துட்டேன், அவள் வந்து என்னோடய கேஸில் போட்டா. ஆனால் நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட. நீ ரொம்ப பர்ஃபெக்ட், தோக்கிறதுக்கு நீ ரொம்ப பர்ஃபெக்ட். சாரி என்னால் உன்னை எப்படி என்னை இங்கே தப்பிக்க விட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒன்றை மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல. ஹி இந்த உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எவ்வளோ நாளாக நான் அந்த கேஸில் ஸ்டக் ஆகியிருந்தேன்னா, ரொம்ப நாளாக. அது எவ்வளோ நாள் நீ எனக்கே தெரியாது அந்த மாதிரி சொன்னிச்சு கைஸ். அதனால் எப்படி நீ தானே ஃப்ரீ பண்ணி விட்ட. இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் சரி பண்ணலாம். எல்லா திங்ஸும் டெரிபிளாக நடந்துருச்சு. ஆனால் எனக்கு நீ தேவை வேலை செய்ய, நீ கேப்பபுளாக இருக்க இந்த வேலை செய்ய நம்ம அப்படின்னு சொல்லுது. என்னது அப்படின்னு சொல்லுது கைஸ். அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. பாப்பி கைஸ் நல்ல வேலையை செஞ்சு விட்ருக்கு. நம்மளை ட்ராக்கை மாற்றி விட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளை க்ராஷ் பண்ண போகுது கைஸ். சூப்பரான வேலை செஞ்சிடுச்சு கைஸ் அந்த பாப்பி. அது நம்பினதுக்கு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சு விட்ருச்சு கைஸ். சிறப்பான தரமான சம்பவம் கைஸ். வாங்க இப்போ போயிட்டு இப்போ அது போகும் வேகமாக. இப்போ சறுக்கத்தில் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் ஆடுது, வேகமாக போகுது, போயின்னே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த லிவரை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் வரமாட்டேங்குது. வாட் இஸ் ராங் வித் திஸ் லிவர் கைஸ்? வரமாட்டேங்குது. லைட் எரியுது ஆனால் கிளிக் பண்ண முடியல கைஸ். ஸ்டாப் ட்ரெயின்ன்றானுங்க, வரமாட்டேங்குது. ஒரு இதை பிடிச்சி அமுங்கணுமா?
இப்போ தான் கைஸ் லைட் வைக்கிறானுங்க, அதை தொட்டப்பறம் தான் லைட் எரியுமோ தெரியல கைஸ். நாங்கள் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எதுவும் தெரியாது. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு கைஸ். நம்ம சோலி சொன்ன மாதிரியே முடிஞ்சிருச்சு கைஸ், முடிஞ்சிடுச்சு. மயக்கமாயிட்டான் நான் நினச்ச மாதிரி. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகணும்னு எதிர்பார்க்கல. ஓகே அவ்வளோதானா? என்ன கைஸ் எதுவுமே தெரில. அதாவது சாத்தியத்தானே கைஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ளே காரணம் தெரியணுமே கைஸ், மிஸ் ஆயிடுச்சு. சரி கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.